India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பாஜக ஆட்சிக்கு வந்தால் தானே சார்? பாஜக தவிர்த்து வேறு யாரும் ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? இந்த புள்ளிராஜா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? புள்ளிராஜா கூட்டணி சார் அவங்க எல்லாமே இப்போ தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கூட இப்போ மத அரசியலை ரொம்ப அதிகமாக எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி மோடி பேசுகிறான்னு சொல்லி ராகுல் காந்தி ரொம்பவே குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. சாத்தா வேதம் ஓதுறது மாதிரி சார், மதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை பிளந்த மாப்பாவி காங்கிரஸ். மத அடிப்படையில் யார் பேசுகிற? எத்தனை நாளைக்குடா நீங்கள் சிறுபான்மைவாதம் பேசுவீங்க? இந்த நாடு பிளக்கப்படுவதற்கு முன்னால் என்னுடைய உடம்பை வெட்டி பிளந்த பிறகுதான் நடக்கணும், பிரிவினை நடக்கும்னு சொல்லி காந்தி சொன்னார். மதிச்சியடா? அந்த முகமது அலி ஜின்னா என்ன மிரட்டினா? ஒரு பாரத தாயை வெட்டி ஒரு தேசத்தை பிரித்து கொடுக்கின்ற போது இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு ஆதரவாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு நிதி கொடு, எல்லாம் காசு கொடுன்னு சொன்னான். ஆனால் பதிலுக்கு என்ன பண்ணால் அங்கே இருந்த இந்துக்களை, நம்முடைய இந்தியர்களை, நம்முடைய பாரதியர்களை கை தனியா, கால் தனியா, உடம்பு தனியா, முண்டந்தனியா வெட்டி அனுப்பிய மாப்பாவிகள் இல்லையா? இவ்வளோ பெரிய இனப்படுகொலைக்கு காரணமான மாப்பாவி இல்லையா அந்த காங்கிரஸ்? மத அடிப்படையில் விட்டுருவோம், இன அடிப்படையில் எங்களை அழிச்ச இன துரோகிகள் இல்லையா அந்த போயிடுவா? இன்னைக்கு மே மாதம் 17 இலங்கையில் நம்முடைய தமிழர்களை 1,40,000க்கும் மேற்பட்ட தொப்புள் கொடி உறவுகளை கொன்றளித்த கொடூர முகம் இல்லையா அந்த காங்கிரஸ்? கொத்து குண்டுகள் போட்டு பிள்ளைக்கு பால் அழுதுச்சு சார், பாலுக்கு பிள்ளை அழுதுச்சு சார், செத்த போனோம் அவளுடைய மாற தடவுச்சு பிள்ளை, தாய் செத்துருக்கா, குழந்தை பாலுக்கு அழுதுச்சு. இவ்வளோ பெரிய கொடூர செய்த கொடுங்கோலம் இல்லையா நீங்களாடா பேசுறது? மத அரசியலையும் இன அரசியலையும் முள்ளிவாய்க்கில் செத்தமை குண்டு போட்டு கொன்னையில் மொத்தமாக போட்டு எரிச்சையில் மண்ணில் போட்டு அடக்கினையில் அந்த கடல் முழுக்க எங்கள் தமிழருடைய ரத்தமாக இருந்தது. அன்னைக்கு உங்களுடைய அரசியல் சுயநலத்திற்கு, அரசியல் சுயலாபத்திற்கு இங்கே இருந்த திமுக கருணாநிதி ஒரு நாள் கூத்தில் உண்ணாவிரத நாடகம் நடிச்சுட்டு போனார். காலை டிஃபனுக்கு மதிய சாப்பாடுக்கு நடுப்புற ஏற்கூடர், தலைமாட்டில் ஒரு மனைவி, கால் மாட்டில் ஒரு துணைவி, இவ்வளோ பெரிய நாடகம் நடிச்ச நாடக கம்பெனி. நீங்கள் மதவாதத்தை பற்றி பேசுகிறீங்க, இனவாதத்தை பற்றி பேசுகிறீங்க. எத்தனை நாளைக்கு இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் சிறுபான்மை சொல்லு? சுதந்திரத்தின் போது எவ்வளோடா இருந்தான் இந்த நாட்டில் இந்துக்கள், கிறிஸ்தவன், முஸ்லீமு? இன்னைக்கு எவ்வளோ இருக்கிறான்? சுதந்திரத்தின் போது பாகிஸ்தானில் எவ்வளோ இந்துக்கள் இருந்தான், இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறான்? கவுன்சிலில் தொடங்கி எல்லாம் வந்துட்டீங்க நீங்கள். முஸ்லீம்கள் அதனுடைய அரசியல் அதிகாரத்தில் வந்துருக்கான். அவன் சொல்கிறான் இந்த நாட்டில் 15 நிமிஷம் இராணுவம் காவல்துறை செயல்படலாம் இந்த நாடு என்ன ஆகும் அப்படின்னு மிரட்டுறான். அந்த தலைவர்களையும் வச்சுட்டு தான் இருக்கோம். ஓவைசிங்கிறவன் சொன்னானா இல்லையா? இன்னைக்கு ராகுல் காந்தி மதத்தின் அடிப்படையில் பாஜக பேசுற, நீ பேசுற இந்துக்களுக்கு என்னைக்காவது நீ பேசிருக்கியா? இந்துக்கள் செத்தா அழுகிறது இல்லை, இந்துக்கள் செத்தா அவங்க கண்ணில் கண்ணீர் வர மாட்டேங்குது. ஆனால் முஸ்லீம் கிறிஸ்தவனை பாதிச்சா மட்டும் பேசுறீங்களே, என்னடா நடிப்புக்கார பயிலுவலாடா நீங்கள்? ராகுல் காந்தி ஒரு காமெடியன் சார். ஏதாவது ஒரு கொள்கையை பேச சொல்லுங்க அவருக்கு. திடீர்னு பார்லிமெண்ட்டில் போய் மோடிட்ட கண்ணடிச்சு விட்டுருப்பான், திடீர்னு போய் கட்டி பிடிப்பான். ஐயோ அது சின்ன பிள்ளை மாதிரி இருக்காது ஒரு தலைவனா? சரி இந்த இந்தியா புள்ளி வச்ச கூட்டணி இருக்குல்ல, இவனோட சொல்லுங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆவன் எவனா சொல்லிருக்கானா? சார் வேற யாராவது பிரதமர் வேட்பாளர்னு பாட்டி பண்ணலாமா சார்? யார் இருக்கா? முதல்ல மம்தா பானர்ஜி. புள்ளி வச்ச கூட்டணியில் அந்த மாதிரி இருக்கா? இல்லை. கம்யூனிஸ்ட் இருக்கா? இல்லை. மகாராஷ்டிரத்தில் யார் இருக்கா? ஸ்டாலினும் அப்புறம் தான் ஜாடிய முடியும் இருக்குது. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் தான் இருக்கிறாங்க அந்த கூட்டணியில். இது எப்படின்னா சார், பொண்ணு பார்க்கல, கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பிள்ளைக்கு பேரும் வச்சாச்சு, அது மாதிரி இருக்கு இவங்க கதை. உங்கள் இதில் பிரதமர் யாருன்னு தெரியல. ஆனால் இவங்க ஆடு நனையுதேன்னு ஓனாய் எழுத கதையா? ஐயோ பாத்தியா பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அமித்ஷா பிரதமர் ஆயிடுவார், மோடிக்கு 75 வயசாகி போச்சு, அது நாங்கள் கவலைப்படணும் விளக்கண்ண அப்படின்னு சாதாரண மனுஷன் கேட்குறான். மோடி பிரதமர் ஆகிறார் இல்லை மோடியோட நல்ல மனுஷன் ஆகிறாரு இல்லை சாதாரண ஒரு தொண்டை கூட அந்த கட்சியில் ஆட்சிக்கு வர முடியும்? அந்த சிஸ்டம் இருக்குல்ல. இங்கே நேரு குடும்பத்தை தவிர்த்து வேற எவனா தலைவராக வர முடியுதா? தலைவராக வந்தாலும் அவன் டம்மி தான், மாப்பிள்ளை அவர் தான், சட்டம் என்ன கணக்கு. இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே இருக்காருல்ல, அவரை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டியது தானே? ஒரு பட்டியல் மக்கள் பிரதமர் வரட்டுமே, ஒரு ஆதரிக்கட்டுமே, ஏன் பண்ண மாட்டேங்கிற? மாட்டவே மாட்டான். இங்கே கூட்டணியும் இல்லை, ஒரு கத்திரிக்காயும் இல்லை, ஒரு புடலங்காயும் இல்லை. இந்த புள்ளி வச்ச கூட்டணி எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன் எங்கள் அம்மா மம்தா பானர்ஜி அறிவிச்சிருமா பிரதமர்னு சொல்லி? இவனை மாட்டாது. அங்கே ஒரு முரண்பாடுகளுடைய மொத்த வடிவம், கோமாளிகளுடைய கூடாரம். நீதாண்டா உசுப்பேற்றி விட்டு இந்த ஒரு படத்தில் நடிகர் சந்தானம் சொல்லுவார்ல, நான் டாக்டர் அப்படின்னு, இவன் நான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை தான் இருக்குது.
எல்லாரும் பிரதமர், கூட்டணி இருக்கு, எல்லாரும் பிரதமர். எங்கள் ஸ்டாலின் சாரே பிரதமர் கனவுல இருக்கும்போது இப்போ ராகுல் காந்திக்கு இருக்காதா? அதனால் இந்த கூட்டணியில் வேலைக்கு ஆகாது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.